முதலமைச்சர் விஜய் தினந்தோறும் தலைமைச் செயலகம் வர தொடங்கியிருப்பதால் சுமார் 17 கிலோமீட்டர் தூரம் 700க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. இதனால் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகிறது. இது தொடர்பான செய்திகளை விரிவாக பார்க்கலாம். தமிழக அரசியல்ல பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு இடையில சட்டப்பேரவையில தனது பெரும்பான்மையை நிரூபித்து ஆட்சியை உறுதி செய்து முதலமைச்சராக உள்ளார் நடிகர் விஜய். திரைத்துறையில் இருந்து அரசியல் களம் புகுந்து தற்போது தமிழகத்தோட மிக உயரிய பொறுப்புல அமர்ந்துள்ள அவர் தனது பணிகளை முழுவீச்சில் கவனிப்பதற்காக ஏற்றபடி தினந்தோறும் தலைமைச் செயலகம் வர தொடங்கியிருக்கார். ஆனால் விஜயின் அன்றாட பயணம் சென்னை வாசிகளின் பொறுமையை சோதிக்கும் ஒன்றாக மாறியிருப்பதுதான் தற்போதைய ஹாட் டாபிக்காக பேசப்படுகிறது. இது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை மிஞ்சிய பாதுகாப்பு கெடுபிடிகள் என்கிறார்கள். ஜெயலலிதா ஆட்சி காலத்துல அவருக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பை விட தற்போது முதல்வர் விஜய்க்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்பட்டு வருவது அரசியல் வட்டாரங்கள்ல வியப்பை ஏற்படுத்தியிருக்கு. அண்மையில ஒன்றிய அரசு விஜய்க்கு வழங்கிய Z+ பிரிவு பாதுகாப்பினோட அடிப்படையில அவரது பாதுகாப்பு வளையம் பலப்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு முதலமைச்சருக்கு தரப்படும் வழக்கமான பாதுகாப்புடன் மத்திய பாதுகாப்பு படையினரின் கூடுதல் கண்காணிப்பும் சேர்ந்து விட்டதால் விஜய் செல்லும் வழியெல்லாம் காக்கிகளின் நடமாட்டம் அதிகரித்து வெகு மக்களின் நடமாட்டம் குறைந்து ஒரு இறுக்கம் காணப்படுகிறது. தற்போது முதலமைச்சர் விஜய் சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய தனது சொந்த இல்லத்துல வசித்து வருகிறார். அங்கிருந்து தலைமைச் செயலகம் செல்வதற்கு சுமார் 18 கிலோமீட்டர் தூரம் பயணிக்க வேண்டியிருக்கு. அவர் வீட்டிலிருந்து புறப்படுவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பாகவே இந்த 18 கிலோமீட்டர் தூரமும் காவல்துறையோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருது. சுமார் 700க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்படுறாங்க. ஜெயலலிதா போன்ற ஆளுமை மிக்க தலைவர்கள் இருந்தபோது கூட இவ்வளவு அதிகமான எண்ணிக்கையில சாலைகள்ல போலீசார் நிறுத்தப்பட்டதில்லை எனவும் சொல்லப்படுகிறது. முதலமைச்சர் கிளம்பியதும் அவரது கான்வாய் மின்னல் வேகத்துல பறக்கிறது. பாதுகாப்பு காரணங்களுக்காக முதலமைச்சர் செல்லும் சாலைகள் அனைத்தும் மறிக்கப்பட்டு பிற வாகனங்கள் ஓரங்கட்டப்படுகிறது. காலை நேரம் போன்ற பீக் அவர்ஸ்கள்ல முதலமைச்சர் பயணம் செய்வதால் சென்னை சாலைகள்ல இயல்பாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது. பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவியர், அலுவலகங்களுக்கு உரிய நேரத்தில் செல்ல வேண்டிய ஊழியர்கள், கூலி வேலைக்கு செல்பவர்கள் என பல தரப்பினரும் சாலையிலேயே மணிக்கணக்கில் காத்திருக்க வேண்டிய சூழல் உருவாகியிருக்கு. சாதாரண ஒரு பயணத்திற்காக ஒட்டுமொத்த நகரத்தையுமே முடக்குவது எந்த விதத்துல நியாயம் என்பதே சென்னை மக்களின் நீண்டகால கேள்வியாக இருக்கு. மக்களின் இந்த ஆதங்கம் மெல்ல மெல்ல கோபமாக மாறி வருவதை வழக்கம் போல ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள். இந்த அதிருப்தி குறித்த செய்திகள் இன்றைய முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதா அல்லது பாதுகாப்பு அதிகாரிகள் இதனை மறைக்கிறார்களா என்ற கேள்வியும் எழுந்திருக்கு. மக்களுடைய சிரமங்களையும் நீண்ட தூர பயணத்தில் இருக்கக்கூடிய சவால்களையும் முதலமைச்சர் தரப்பு உணர்ந்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. நீலாங்கரையிலிருந்து தினசரி 18 கிலோமீட்டர் பயணிப்பதில் முதலமைச்சர் விஜய்க்கு தனிப்பட்ட முறையில ஆர்வமில்லைன்னு சொல்லப்படுது. இதனால் தலைமைச் செயலகத்திற்கு மிக அருகாமையில் உள்ள பகுதிகளுக்கு தனது வசிப்பிடத்தை மாற்றிக்கொண்டால் என்ன என்று அவர் ஆலோசித்து வருவதாக நெருக்கமான வட்டங்கள் தெரிவிக்கிறது. குறிப்பாக தமிழக அரசியல் அதிகாரத்தின் மையமாக ஒரு காலத்தில் இருந்த போயஸ் கார்டன் பகுதியில் வாடகைக்கு ஒரு பங்களா எடுப்பது குறித்து விஜய் ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல் கசிகிறது. போயஸ் கார்டன்ல இருந்து தலைமைச் செயலகம் செல்வது மிக மிக எளிது என்பதால் போக்குவரத்து நெரிசல் கணிசமாக குறையும், மக்கள் சிரமப்பட தேவையில்லை, போலீசாருடைய பணியும் எளிதாகும் என்று கருதப்படுகிறது. ஒருவேளை முதலமைச்சர் விஜய் போயஸ் கார்டனுக்கு குடிபெயர்ந்தால் அது மீண்டும் ஒரு முக்கியமான அரசியல் திருப்பமாக பார்க்கப்படும். பொதுமக்களுடைய இன்னல்களை போக்க முதலமைச்சர் விஜய் எடுக்க போகும் அந்த முக்கிய முடிவு என்னவாக இருக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.
இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.